வணக்கம். தாவேக்காவை கவிடிச்சு பார்த்ததில்ல. அந்த கட்சியோட தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார், ஆதர்ஜுனா, ராஜமோகன், லைலாமணி, ரமேஷ், இப்படி அந்த கட்சியில் பேசக்கூடிய அத்தனை பேரும் பொதுக்கூட்டங்களில் இல்லை பரப்புரை கூட்டங்களில் பேசுகிறப்ப நாம் பேசக்கூடிய கருத்துக்கள், நாம் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் பொதுமக்களால் ஈர்க்கப்படணும், பொதுமக்களை அந்த கருத்துக்களை போய் சேரணும், அந்த கருத்தை கேட்டு அந்த மக்கள் நம்ம பக்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அதாவது பொதுக்கூட்டங்களில் பேசுகிறப்ப பொதுமக்களுக்கு பேசுகிறதே இல்லை. அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கட்சிக்காரன்ட்ட கைத்தட்டு வாங்கிறதுக்கு, அவனை விசிலடிக்க வைக்கிறதுக்கு, அவன் கத்தி கூப்பாடு போட்டு ஆறு பறிக்க வைக்கிறதுக்கு என்ன பேசணுமோ அதான் பேசுகிறாங்க. ஒரு கருத்தை சொல்லி அது கருத்து பொதுமக்கள்கிட்ட போய் பொதுமக்கள் நம்ம கட்சியில் சேரணும், நமக்கு வாக்காளராக மாறணும்னு அவங்க பேசுகிறதே கிடையாது. கட்சிக்காரன்ட்ட கைத்தட்டு வாங்கிறதுக்கு, அவனை கத்தி ஆர்ப்பரிக்க வைக்கிறதுக்கு என்ன பேசணுமோ அதான் பேசுகிறாங்க. இப்படித்தான் அண்மையில் பேசி வசமாக மாட்டியிருக்காப்புல அந்த கட்சியோட தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்னு நினைக்கிறேன். பொறுப்பு யார்? ஆதர்ஜுனா. தாவேக்கா சார்பாக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசுன்னு தெரியாமல் ரஜினிகாந்துக்கு திமுக மிரட்டல் விட்டுச்சு. ரஜினிகாந்தை திமுக அச்சுறுத்துச்சு. அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் வராமல் போயிட்டார் அரசியலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆதரவுனா அப்படியே உருட்டிட்டாப்புல. இந்த கருத்து சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கு ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பாக கண்டனங்களை வெளிப்படுத்தினாங்க. ரஜினிகாந்தோட தீவிர ஆதரவாளரான அர்ஜுனமூர்த்தி எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினார். பாஜகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைக்குமா அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ நேற்று சமயத்தில் பாஜகவோடு தாவேக்கா கூட்டணி இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக அறிவித்து விட்ட பிறகு அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா நயினார் நாகேந்திரன் ஆதர்ஜுனாவுக்கு கண்டனம், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவரும் ஆதர்ஜுனாவுக்கு கண்டனம். இது மொத்தமாக பார்த்தா அவர் பேசி ஒரு 4 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா ரஜினிகாந்தே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையில் ஆதர்ஜுனாவை யார் யார் கண்டிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுட்டு கடைசியாக அந்த அறிக்கையோட நிறைவில் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிறாப்புல. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லுங்கிறப்ப இது ஒரு சாதாரண ஒரு செய்தி இல்லை. ஒரு கட்சிக்காரங்களுக்கு மறைமுகமாக கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவு, ஒரு கட்டளை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த தாவேக்கா தற்கொலைகளுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, அவங்கள எந்த காலத்தையும் ஆதரிச்சிடாதீங்க, அவங்கள வச்சு செய்யுங்க அப்படின்னு ரஜினிகாந்த் மறைமுகமாக உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே ஆதரவுஜான் சொன்ன கருத்தில் தர்க்க நியாயம் இருக்கா, அது சரியான கருத்தா அப்படின்னு பின்னோக்கி போய் பார்த்தா அது கொஞ்சம் கூட பொருந்தாத வாதம். ரஜினிகாந்த் 2017-18 இந்த காலகட்டத்தில் தான் அரசியலுக்கு வர்றதா அறிவிக்கிறார். அந்த சமயத்தில் ஐயா ரஜினிகாந்துக்கு மிக கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியது, ரஜினிகாந்தை மிக கடுமையாக காத்திரமாக விமர்சனம் வைத்தது அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி. அவர் அந்த நிலத்தை ஆளக்கூடாது அப்படின்னு மிக கடுமையான விமர்சனங்களை வச்சோம், கடுமையான எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்தினோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு 2019-20 நினைக்கிறேன், அந்த சமயத்தில் கொரோனா பரவுது. அப்போ அந்த கொரோனா சூழல், அரசியல் சூழல், கள யதார்த்தம் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நான் அரசியலுக்கு வரலை அப்படின்னு அறிவிச்சிடுறாரு. அறிவித்த உடனே நமக்கும் அவருக்குமான முரண் முடிஞ்சு போகுது. நாம் அந்த அரசியலுக்கு வரலன்னு அவர் அறிவித்ததை நம்ம வரவேற்கத்தான் செஞ்சோம். அதோட முடிஞ்சு போச்சு. அதில் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவுக்கு பயந்துக்கிட்டுலாம் வராமல் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அம்மையார் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மா ஒரு சர்வாதிகாரி. குறிப்பாக சொல்லணும்னா 91லேருந்து 96 ஆட்சி காலகட்டம், 91-96 ஆட்சி காலகட்டம், அந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் போட்ட ஆட்டம்னா கொஞ்சம் அஞ்சம் இல்லை. ஏன்னா 91 முதல் முறையாக முதலமைச்சர் ஆகிறாங்க. 224 இடம், ஒட்டுமொத்த இடம் 234. அது 224 இடத்த இந்த பக்கம் அதிமுக கூட்டணியே கைப்பற்றிடுது. அந்த பக்கம் யார் திமுக சார்பாக வெற்றி பெற்றான்னா கருணாநிதி மட்டும் வெற்றி பெற்றார். கருணாநிதி மட்டும் வெற்றி பெற்றதால வெற்றி பெற்று அந்த பதவியை ராஜினாமா பண்ணார். அப்படி அசுரப்படத்தோடு ஆச்சரியத்தில் முதல் முறையாக ஜெயலலிதா அம்மையார் அமர்ந்தாங்க. அதனால மிகப்பெரிய ஒரு தலைக்கணமும் மமதியாக அந்த அம்மாவுக்கு அந்த 91-96 கடுமையாக ஆடிட்டாங்க. அந்த ஆட்சி ஒரு காட்டாட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில்
ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து பேசுறதெல்லாம் வாய்ப்பே இல்லை அரசியல் கட்சியை சேர்ந்தவங்கள்லாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் 95ஆம் ஆண்டு செவாலியங்கிற விருது வழங்குற நிகழ்வு ஐயா சிவாஜி கணேசனுக்கு, அந்த நிகழ்வில் மேடையில் ஜெயலலிதா அம்மையாரை வச்சுக்கிட்டு சொடக்கு போட்டு பேசினவர் ரஜினிகாந்த். சொடக்கு போட்டு சும்மா பேசல, நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு தப்பை சுட்டி காட்டி இப்போ பரவாயில்ல திருத்திக்கிட்டீங்கன்னு ஜெயலலிதா உட்கார வச்சு ஜெயலலிதாவுக்கு முடிய ஜெயலலிதாவை அந்த காலகட்டத்தில் விமர்சனம் பண்ணவர் ரஜினிகாந்த். அதே போல் பாட்ஷா படத்தோட வெற்றி விழா, அந்த பாட்ஷா படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஆர்.எம். வீரப்பன், அவர் அதிமுகவின் அமைச்சரும் கூட. அந்த ஆர்.எம். வீரப்பனை மேடையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிச்சுட்டார். அதுக்கு பிறகு வீரப்பனை வந்து அமைச்சரவையை விட்டு நீக்கலாங்க ஜெயலலிதா அம்மையார். அது மட்டும் இல்லாமல் 96 காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் மீண்டும் வந்து அதிகாரத்துக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த கூற்று அப்போ பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. 96 தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக அன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து குரல் கொடுத்தார். அதுக்கு பிறகு 2001 அதே ஜெயலலிதா அம்மையாரை அஷ்டலட்சுமி கிரகலட்சுமி போல ஜெயலலிதா ஒரு தைரியலட்சுமி அப்படின்னு பாராட்டினார். தைரியலட்சுமி ஜெயலலிதா அப்படின்னு பாராட்டினார். இப்படி ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட முரண்கள் இருக்கு, அவர் மீதான விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் அதை கடந்து தான் மனதில் பட்டதை தீர்க்கமாக சொல்லக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் வந்து திமுகவுக்கு பயந்தாருன்னா, இன்னும் சொல்ல போனால் திமுக ரஜினிகாந்தோட அரசியல் வரைக்கும் எதிர்க்கவே இல்லை. இன்னைக்கு விஜய்க்கு வெளிப்படுத்தக்கூடிய எதிர்வினையில 10 விழுக்காடு கூட வெளிப்படுத்தலை. அன்னைக்கு நாம கடுமையாக விமர்சித்தோம், திமுக கேள்வி கட்டோம், ஏன் வந்து திமுக வந்து ரஜினிகாந்தை விமர்சிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி எழுப்பணும். நாம அன்னைக்கு கேள்வி வச்சோம், ஆனால் திமுக விமர்சிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் முரசொலி இதழில் சிலந்திங்கிற ஒரு புனை பெயரில் ஒரு கட்டுரை வருது. அதாவது உரையாடலை போல, நக்கல் நையாண்டி நிறைந்த ஒரு உரையாடலை போல ஒரு கட்டுரை, 2 பேரும் உரையாடி கொள்வது போல. அந்த கட்டுரை வந்த பிறகு அது வந்து ரஜினிகாந்த் தரப்புக்கு பார்வைக்கு போகுது. ரஜினிகாந்தே ஸ்டாலின்கிட்ட கூப்பிட்டு பேசுனதா சொல்லப்பட்டுச்சு. அதுக்கும் பிறகு அந்த ரஜினிகாந்தை விமர்சித்து வந்த கட்டுரைக்காக முரசொலி இதழில் முரசொலியோட ஆசிரியர் வந்து அந்த எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி ஒரு கட்டுரை வந்துச்சு, அது வந்து சில நல்ல உள்ளங்களை புண்படுத்திருச்சு, இனிமே அப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பெட்டி செய்தி போட்டு முரசொலியை வந்துச்சு. ரஜினிகாந்தை வந்து தனியாக ஒரு தாக்கல் தொடுக்கலை, ஒரு அரசியலாக விமர்சிச்சு ஒரு கட்டுரை. அந்த கட்டுரைக்கு பிறகு முரசொலி வந்து அந்தர்பட்டு அடிக்குது. அவசர நிலை காலம், எப்போ எமர்ஜென்சி காலத்தில் கூட அசராமல் எழுதின முரசொலி ரஜினிகாந்த் விஷயத்தில் ஏன் பல்ட்டி அடிக்குது, ஏன் பம்முது அப்படின்னு கேள்வி வைக்கப்பட்டுச்சு. நான் கூட அன்னைக்கு பேசினேன், விவாதங்களில் பேசினேன். ரஜினிகாந்த் வந்து மராட்டியர் தான் ரஜினிகாந்த், திராவிடர் வந்து எம்ஜிஆர். இவங்க சொல்கிற வரையறைப்படி திராவிடரான எம்ஜிஆர் பெரியார் அண்ணான்னு பேசி வர்றப்ப அவரை எதிர்த்த திமுக, மராட்டியரான ரஜினிகாந்த் அவர் வந்து இந்துத்துவ பின்பலத்தில் வர்றப்ப ஏன் எதிர்க்க மாட்டேங்குது, ரஜினிகாந்தை வந்து திமுக ஏன் எதிர்க்க மாட்டேங்குது அப்படின்னு பேசியிருக்கோம். இப்படி வந்து திமுக வந்து ஐயா ரஜினிகாந்தை அப்போ எதிர்க்கலை, விமர்சிக்க தயங்கியது, பயந்ததுன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கப்ப உண்மை இவ்வாறு இருக்க, இது வந்து 100 ஆண்டுகால வரலாறு இல்லை, ஒரு 10-12 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த செய்தி. இப்படி உண்மை இவ்வாறு இருக்க திமுகவுக்கு பயந்தார் ரஜினிகாந்த்னா, இது வந்து ரஜினிகாந்தை வந்து மலினப்படுத்துகிற வேலை அப்படின்னு அவர் தரப்புல கண்டனங்களை ஆதோர்ஜனாவுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. நமக்கு தான் தெரியுமே, ஆதோர்ஜனா வந்து மனம் போட போக்கில் எப்பயுமே வாய்ச்சவடா விடுவாப்புல, அந்த கூட்டத்தோட கவன ஈர்ப்புக்கு ஏதாவது பேசி விட்டுருவாப்புல. இந்த கரூர் மரணம் சமயத்தில் ஒரு பதிவு போட்டார், இளைஞர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா பெரிய புரட்சி வெடிக்கும்னு. சரி, வெடிக்குமான்னு பார்க்குறப்ப அந்த பதிவே நீக்கிட்டாப்புல. யார்? ஆதோர்ஜனா. அந்த மாதிரி ஆள் அவர். அப்படி மேடைக்காக, அந்த மேடையில் கைத்தட்டு வாங்குறதுக்காக எதையாவது ஒன்று அடிச்சு விட்டுருவாப்புல. அப்படி அடிச்சு விட்டு இன்னைக்கு பலதரப்போட எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சுக்கிட்டாரு. இதில் ஆதோர்ஜனா அப்படி பேசிட்டாருன்னா, குறைந்தபட்சம் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் இல்லை விஜய் யாரு பேர்லையாவது ஒரு மறுப்பு, ஒரு விளக்கம், இல்லை ஆதோர்ஜனாவே இந்த பேச கருத்துக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி எதுவுமே சொல்லலை. இன்னைக்கு மாலையில் ஆதோர்ஜனா வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு அதுக்கு விளக்கம் அளிக்க போறாரு, வருத்தம் தெரிவிக்க போறாரு, மன்னிப்பு கேட்க போறாரு அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் பத்திரிகை சந்திப்பு ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஆதோர்ஜனா எந்த விளக்கத்தையும் கொடுக்கவில்லை, வருத்தம் தெரிவிக்கலை, மன்னிப்பு கேட்கலை. ஏற்கனவே ரஜினிகாந்தோட ரசிகர்களுக்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் லடாய் எங்க, இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அந்த பஞ்சாயத்தில் தொடங்கி
அப்புறம் அந்த லியோ படத்தோட பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வா இல்லை வெற்றி விழா நிகழ்வு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று. அதில் வந்து மேடையில் அந்த காக்கா கழுகு அப்படிங்கிறத சொல்லி ரஜினிகாந்த் ஐயா வந்து ஒரு கதை சொல்கிறார். அது விஜய்க்காக தான் சொன்னாரான்னு தெரியல. ஒரு கதை சொல்கிறார். சொன்ன பிறகு விஜய் அந்த கருத்தை, அந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு அந்த கதையில் சொல்லப்பட்ட காக்கா கழுகுங்கிற பாத்திரத்தை சொல்லி ரஜினிகாந்தை நக்கல் பண்ணுறார். நக்கல் பண்ண பிறகும் அடுத்த மேடையில் ரஜினிகாந்த் பேசுகிறப்ப அவர் வந்து ஒரு வளர்ந்து வர்ற பையன், நான் பார்த்து வளர்ந்த பையன், நான் அவரை சொல்லலை, தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சுன்னு ரஜினிகாந்த் விளக்கம் கொடுத்தார். நான் காக்கா கழுகுன்னு விஜயை சொல்லலை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அப்படி அவர் வந்து இந்த இடத்துல பிறந்தமே நடந்துக்கிட்டார். இப்போ இந்த ரசிகர் சண்டைங்கிறத தாண்டி அரசியல் சண்டையாக மாறி இருக்கு. அரசியல் சண்டையாக மாறுறது காரணம் ஆதவ அர்ஜுனா. ஏன்னா நம்ம தலைவர் என்ன சொல்ல வராப்புலன்னா, ரஜினிகாந்த் வந்து பயப்படுவார், நம்ம தலைவர் பயப்பட மாட்டார். ஏன்னா பயம்னே என்னன்னு தெரியாதுன்னு பார்ப்பல. அதுதான் ஆதவ அர்ஜுனா அந்த உருட்டு. சரி, பயமே என்னன்னு தெரியாதுன்னா, கரூர் மரணத்துக்கு பிறகு வழக்கு மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்றப்பட்ட பிறகு ஒரு இடத்துல கூட பாஜகங்கிற வார்த்தையை உச்சரிக்கல. அதுக்கு பிறகு பாஜக என்னென்னவோ பண்ணிருச்சு. எதுக்கும் ஒரு கண்டனம் இல்லை, எதிர்ப்பு இல்லை. பாஜக சம்பந்தமான விஷயம்னா வாய் திறக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, 4 தீர்மானம் போட்டாங்கன்னா 2 தீர்மானம் திமுகவுக்கு, 2 தீர்மானம் பாஜகவுக்கு பிரிச்சு விட்டுருவாங்க. இப்போ 4 தீர்மானம்னா திமுக மட்டும்தான், பாஜக கிடையாது. பாஜக விமர்சிக்கிறதே இல்லை. ஏன்னா அவ்வளவு பயம். ஒரு பக்கம் ஜனநாயகம் படம் சிக்கல்ல இருக்கு, இன்னொரு பக்கம் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ விசாரணை. அதனால பாஜக விமர்சிக்கிறதையே நிறுத்திக்கிட்டாரு. இப்போ கடைசியா பாஜக விமர்சிச்சு என்னங்க ஆக போகுதுன்ட்டார். இதெல்லாம் வீரமா? ஜெயலலிதாமையார் வந்து அந்த டைம் டு லீடுங்கிற அந்த துணை தலைப்பு தலைவர் படத்துக்கு இருந்ததால அதுக்காக அந்த படத்தை முடக்கி வச்சாங்க ஜெயலலிதாமையார். அப்போ என்ன பேசிக்கணும்? ஆன்டி ஜெயலலிதா ஆன்டி, என்ன பயமா, என்ன கண்டு பயமா, எதுக்காக அந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னு ஆவேசமாக பேசிக்கணும்ல. எதுவுமே பேசலையே. கையை கட்டி காணொலி போட்டாரு. கொடநாட்டில் அந்த குளிரில் போய் அப்பாவும் மகனும் அந்த கொடநாட்டு வாசலில் போயினாங்க. அதெல்லாம் வீரமா? ஏங்க ஒன்றும் வேண்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் இறந்து போகலை, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா? கட்சி ஆரம்பிக்கிற என்ன வந்திருக்குமா? இல்லை கட்சி குறித்தான கருத்துக்களை சொல்லியிருப்பாரா? வாயை முடிட்டு இருப்பார். அப்போ ஜெயலலிதா அம்மா இறந்து போயிட்டாங்க, யாருமே இல்லை. இருந்திருந்தா வாயை முடிட்டு இருப்பார். பயமா எனக்கா? என் மூஞ்ச பார்த்தா பயப்படுற மாதிரியா தெரியுது? அந்த முகம் முழுக்க பயப்பட்டு தான் தெரிஞ்சுச்சு. அப்படியே கையை கட்டிக்கிட்டு இந்த தலைவா படத்துக்காக காணொலி போட்டப்ப எல்லாமே சமகால செய்திகள். எல்லாத்துக்கும் காணொலி பதிவு இருக்கு, செய்திகள் பதிவு இருக்கு. விஜய் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட தொடரடிங்கி, கரூர்ல மரணம் நிகழ்ந்தப்ப எப்படி வேர்த்து விறுவிறுத்து ஓடி போனாரு, களத்தை விட்டு ஓடுகாலி மாதிரி எப்படி ஓடி மறைஞ்சாருன்னு ஊருக்கே தெரியும். ஆனா அவர் என்னமோ வீராதி வீரர் மாதிரி, சூராதி சூரர் மாதிரியும் அவரை பில்டப் பண்றதுக்கு, அவரை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு ரஜினிகாந்தை போய் தேவையில்லாம சீண்டி ரோட்ல போற மாரியாத்தா வந்து என் மேல ஏறாத்தாங்கிற கதையா அது சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி ஆகி போச்சு. அதனால ரஜினிகாந்த் வந்து மறைமுகமா சொல்லிட்டாப்புல, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும்ட்டு. இப்ப தாவேக்காவில வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி தாவேக்காக ஓட்டு போடுவேன்னு சொன்ன ஆள்லாம் இப்ப போட மாட்டேங்குது. தேர்தலுக்கு முன்னாடியே செல்வா கலந்து வர்றாங்க. இந்த லட்சணத்துல 4 பக்கம் உரண்டை எடுக்கிறது, எல்லார்கிட்டையும் உரண்டை எடுக்கிறது, எல்லாத்தையும் வம்பு பண்றது, எல்லா ஊடகங்களையும் பகைச்சுக்கிறது. எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க. உங்கள் நாட்கள் என்னப்படுது, திமுகவோட நாட்கள் எப்படி என்னப்படுதோ அதே போல உங்கள் நாட்கள் என்னப்படுது. வெறும் 35 நாள் தான். அதுக்கு பிறகு நீங்க என்ன ஆக போறீங்கிறத நாடே பார்க்க போகுது.